வாங்க நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அன்றாடு அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோமோ. இப்போ நம்ம வந்த நேரத்தில் கோயில் சாத்தியிருக்கு பாருங்க. இதுதான் நம்ம பசு நடத்தும் அரவன் சாமி. இந்த சாமிகிட்ட நம்ம கேட்குறது எது கேட்டாலும் கொடுக்கும். அப்படி வந்த சக்தி வாய்ந்த இந்த சாமி. இது இந்த குதிரையும் அவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களும் ஃப்ரெண்டாக, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக. இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் ஒன்றா தான் இருப்பாங்களாம். வாங்க நம்ம அடுத்த சாமியை இதுதான் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயம். இவருங்க இந்த கோவில் ரொம்ப பிரபலமாக நடக்கும். தீ மிதிப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க. இது அம்மன். இந்த சாமி பேர் கமலக்கன்னி அம்மன். இது காளியம்மன். அதுக்கடுத்தது இது வீரன். இப்போ நம்ம கோயிலை வெளிப்பகுதியை சுற்றிக்கிட்டு வரலாம். இங்கே பாருங்க, ஒரு ஓவியம் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிறாங்கன்னு. அது இப்படி எடுக்கிறப்போ ஐயோ எனக்கே மயக்கடிச்சு வந்துடும் போல இருக்கு. எவ்வளோ அழகாக ஓவியம் வரைஞ்சிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குல்ல. திரௌபதி அம்மன் சுயவரம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இது வீரபத்திரன் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது கல்யாணம் ஆதவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், குழந்த பிறக்கிறவங்களுக்கு குழந்த பிறக்குன்னு சொல்லிட்டு இந்த வலையெல்லாம் கட்டியிருக்கிறாங்க பாருங்க. வளைவையெல்லாம் இங்கே பாருங்க. ஒரே கிளார் அடிக்குது. வந்திருக்கிறாரு பாருங்க. செவத்தோட செவராக சாய்ந்து கொண்டு வைக்கிறாங்க. பார்த்தீங்க எல்லாரும். இப்போ நம்ம 2:30 மணிக்கு வந்துடுவோம் சாமி. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அம்மா. ஓகே, நம்ம அடுத்த கோவிலுக்கு செல்லலாம் வாங்க.